ராஜலட்சுமி எடுவர்ஸ். இது ஐடி கோர்ஸ் ஆஃபர் பண்ற ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். மார்க்கெட் டிமாண்ட் கோர்சஸா எதெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் இவங்க ஆஃபர் பண்றாங்க. உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா பைத்தான், ஜாவா பேசிக்ல ஆரம்பிச்சு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் போறாங்க. அண்ட் இது கூடவே டேட்டா சயின்ஸ் அண்ட் ஃபினான்ஸ், இப்படி பல கோர்சஸ் உள்ள இருக்கு. இந்த கோர்சஸ்ல நிபுணத்துவம் பெற்ற ஒரு சிலர் 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் அதிகபட்சமா சம்பாதிக்கிறாங்க. மத்த ஐடி கோர்ஸ் ஆஃபர் பண்ற ஆன்லைன் பிளாட்ஃபார்மை விட்டு இந்த ராஜலட்சுமி எடுவர்ஸ் எந்த அளவுக்கு தனிச்சு நிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஃபோர்டபிள் பிரைஸ் வித் 0% இஎம்ஐ. வீக் டேஸ்லயோ இல்ல வீக்கெண்ட்லயோ உங்களுக்கு பிளெக்சிபிளான டைம்ல இங்க நீங்க படிச்சுக்க முடியும். உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போதும் சாதாரண நபர்கள் கிடையாதுங்க. கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட இருந்து நீங்க கத்துக்க முடியும். ஏப்பா இங்கிலீஷ்ல சொல்லிக் கொடுப்பாங்க, எனக்கு அந்த அளவு வராது, நான் எப்படி கத்துக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்காகவே இவங்க தமிழ்லையும் சேர்த்து சொல்லிக் கொடுக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, ப்ரீ ரெக்கார்டட் ட்ரைனிங் செஷனும் இங்க ஆஃபர் பண்றாங்க. அண்ட் இது கூடவே சேர்த்து இன்க்ளூசிவா பாத்தீங்கன்னா ரெஸ்யூம் பில்டிங்கை பத்தியும் ஃபுல்லா அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங்கும் உள்ள இருக்கு. இதெல்லாம் வெறும் ஏட்டுல மட்டும் இல்லாம உங்களுக்கு பிராக்டிக்கல் ட்ரைனிங் வசதியும் இங்க ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. படிச்சு முடிச்ச பிற்பாடு உங்களுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் இவங்க அசிஸ்டம் பண்றாங்க. நான் சொல்றேன்ற ஒரே காரணத்துக்காக நீங்க கண்ணை மூடிட்டு இதுல போய் சேர வேண்டாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ராஜலட்சுமி எடுவர்ஸோட லிங்கை கொடுத்திருக்கேன். அதை கிளிக் பண்ணி முழுமையா நீங்க தெரிஞ்சு முடிச்சு நீங்க சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டும் இந்த கோர்ஸ் எடுங்க. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். நியூ சீசன், நியூ ரோல். இந்த வார்த்தைகள் தான் இப்போ பயங்கர ட்ரெண்டிங்காக இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கு ஒரே ஒரு காரணம், எம்எஸ் தோனி அந்த வார்த்தைகளை உதிர்த்திருக்காரு. இதுதான், இதை பற்றி தான் முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். சென்னை ரசிகர்கள் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறது 22ஆம் தேதிக்காக. ஏன்னா போன எடிஷன் மிஸ் ஆயிடுச்சு. இது போல் எம்எஸ் தோனி அவர்களோட கடைசி எடிஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நிறைய பேரும் கிரவுண்டு முழுக்கும் மஞ்சள் படையாக வந்து நின்றுருந்தாங்க. மும்பையில், கேல்கட்டாவில் எங்கே மேட்ச் நடந்தாலும் சிஎஸ்கே இங்கே விளையாடுது அப்படின்னா அவங்களோட ஹோம் கிரவுண்ட்ஸ் அதெல்லாம் ஓகேவா, அந்த மும்பை, கல்கட்டாது. ஆனால் அங்கேயே நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் மேலே தான் எல்லாருமே இருந்திருந்தாங்க. அவ்வளோ எல்லோ விஷயம் இருந்துச்சு. ஆப்போசிட் டீமில் விளையாடுற பிளேயர்ஸே சொல்லியிருந்தாங்க, என்னங்க நாங்கள் எங்கள் ஹோம் கிரவுண்டில் விளையாடுறோம், ஆனால் இங்கே பார்த்தா ஃபுல்லாக சிஎஸ்கே ஃபேன்ஸ் இருக்க மாதிரி இருக்குது, அந்த ஒரு மனுஷன் தான் காரணம் எம்எஸ் தோனி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்பேற்பட்ட எம்எஸ் தோனி அவர்களோட கடைசி ஐபிஎல் எடிஷனாக, இன்னும் வலிமிகுந்த வார்த்தைகளோடு சொல்கிறதா இருந்தால், இப்போ ஒரு கிரிக்கெட்னு விளையாடிட்டு இருக்கிறது ஐபிஎல் மட்டும்தான். அதுவும் மொத்தமாக இந்த வருஷத்தோடு முடிஞ்சிடும்ன்ற மாதிரி தான் டாக் இப்போ பெருசாக போயிட்டுருக்கு. நாம் என்னதான் அவரோட வெறித்தனமான ஃபேன்ஸாக இருந்தாலும் அவருக்குன்னு சில உடல் நலம் சார்ந்த விஷயங்கள் இருக்குல்ல, அதை கண்டிப்பாக கவனத்தில் கொண்டே ஆகணும். போன எடிஷன் முழுக்கவே மனுஷன் கால் வழியாக தான் விளையாடி இருந்தார். அதுக்கப்புறம் தான் எடிஷன் முடிஞ்ச பிற்பாடு உடனடியாக ஆப்ரேட் பண்ணி அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆகி வெளியே வந்து இப்போ அவர் 2024 ஐபிஎல் எடிஷனுக்கு தயாராகிட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் ஒரு பதிவை ஒன்று போட்டிருக்காருங்க எம்எஸ் தோனி. நாம் அதை நினச்சி சந்தோஷப்படுறதா இல்லை ஐயோ என்ன நடக்க போதோ சொல்லி துக்கப்படுறதா தெரியல. அந்த பதிவை பற்றி நான் போக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி எல்லோ ஜெர்சியில் எம்எஸ் தோனி அவர்கள் இந்த எடிஷனோடு ஏற கட்டிடுவாரா அப்படின்னு மக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட பதில்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸை கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் மனசில் என்ன இருக்குன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். நானும் வெறித்தனமான தோனி ரசிகருங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த மனுஷனை கடைசியாக இந்த டோர்னமெண்ட்டில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கவே மாட்டோன்ற நிலைமை வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அதில் மாற்று கருத்தே இல்லை. இப்போ முகேஷ் அம்பானி அவரோட இளைய மகன் இருக்கார்ல, ஆனந்த் அம்பானி, அவரோட ப்ரீ வெட்டிங் செலிப்ரேஷன் நடந்துகிட்டு இருக்கு. இதில் இந்தியாவிலேருந்து மட்டும் இல்லை, உலக வாழ் பிரபலங்கள் பல பேரும் வந்திருக்காங்க. நம்ம எம்எஸ் தோனி அவர்கள் உட்பட நிறைய பேரும் வந்திருக்காங்க. எம்எஸ் தோனி அவர்கள் அவரோட மனைவியோடு இந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டு இருந்தாருங்க. அதே ஈவெண்ட்டுக்கு மார்க் ஜக்கர்பர்க் வந்திருந்தார். மெட்டாவோட சிஇஓ அதே மார்க் ஜக்கர்பர்க் தான். அவர் தனியாளுங்க, அவரோட மனைவியும் கூட கூப்பிட்டு தான் வந்திருந்தார். இந்த ஈவெண்ட் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தோனி அவர்கள் போட்ட இந்த பதிவு. மெட்டாவோட சிஇஓ வந்திருக்கு, அதே நேரம் தோனியோட இந்த பதிவுங்க. இது எப்படி பொருத்தி பார்க்குறதுனே தெரியல. ஏன்னா ஃபேஸ்புக்கில் தோனி அவர்கள் பெருசாக ஒரு அறிவிப்பு சார்ந்த ஒரு பதிவிட்டு நம்ம பெருசாக பார்த்தது கிடையாது. ஆனால் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஃபேஸ்புக்கில் பார்க்குறோம். தோனி போட்ட பதிவு இதுதான். Can't wait for the new season and the new role. Stay tuned. புரியுதா? அதாவது என்னால் காத்திருக்க முடியல இந்த புதிய சீசனுக்காகவும் அப்புறம் நியூ ரோலுக்காகவும் சொல்லியிருக்காரு. ஸ்டே டியூன்டுன்னு வேறு சொல்லியிருக்காரு. அதான் டிவி சேனல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, காத்திருங்க தகவல் தொடர்புகளுக்குன்னு சொல்லிட்டு லெட்டரில் அந்த ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காரு. நியூ சீசனாக ஓகே, நாம் ஒன்றும் கவலைப்பட போகிறதில்ல. நியூ ரோல்னு கொடுத்துட்டு ரோலுக்கு மேலே அடைப்புக்குறிகளை வேறு கொடுத்துருக்காரு. இதனால தான் சிஎஸ்கே ஃபேன்ஸ், குறிப்பாக தோனி ஃபேன்ஸ்லாம் பதறினாங்க. என்னப்பா நியூ ரோல்னா, அப்போ இந்த ஐபிஎல்ல தோனி ஒரு பிளேயரை களமிறங்க மாட்டாரோ, வேறு எதனா பொசிஷன் போகிறாரோன்னு சொல்லிட்டு பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மனுஷனை பார்த்தா தெரியுமே, ஒரு பெரிய நல்ல செய்தியோ இல்லை ஒரு பெரிய நெகட்டிவான செய்தியோ எல்லாத்தையும் பொடி வச்சு பேசி முடிச்சிருவார். அதுக்கப்புறம் ரசிகர்கள் கிடந்து தவமாக இருப்பாங்க, என்னப்பா சொல்ல வர போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு.
இந்த பதிவுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கவங்க எண்ணிக்கை மட்டுமே 2,52,000 பேருக்கு மேலே. அதில் கமெண்ட்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா 17,000க்கும் மேற்பட்ட கமெண்ட்ஸு, ஷேர்ஸ் மட்டும் 5,400. இப்படி போய்கிட்டு இருக்கு இந்த பதிவு வைரலாக. இதில் இன்னொரு பெர்ஸ்பெக்டிவாக இருக்குது. இந்த பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்லாம் இருக்காங்களே, அவங்கெல்லாம் சமூக வலைதள பக்கங்களில் ஒரு பதிவு போடுறாங்கன்னா அதுக்கு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி தனியாக காசு வரும். அந்த விஷயம் தெரியுமா உங்களுக்கு? இப்போ கோழி இன்ஸ்டாகிராமில் ஒரு பதிவு போடுறாருன்னா அதுக்கு தனி பைசா, ஒரு பதிவுக்கு இவ்வளோ லட்சங்கள்னு பிரித்து வச்சுருப்பாங்க. அது போல் ஒரு விஷயமா என்னவோ நம்ம மார்க் அவர்கள் கேட்க தோனி அவர்கள் போட்டாரா என்னவோ தெரியல. ஏன்னா அம்பானி ஈவெண்ட்டில் எல்லாமே மீட் பண்ணியிருக்காங்களே, ஆண்டோனி தான் மக்களை வெளிச்செய்யுது. ஓகே ரைட்டு. இப்படி ஹைப் கொடுக்குற ஆள் நம்ம தோனி கிடையாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அப்படி சைலண்ட்டாக முடிச்சுட்டு போகிற ஆள் இன்னும் ஐபிஎல் சீசனே ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே இது போல் ஸ்டே டியூன், நியூ ரோல் அப்படின்லாம் வார்த்தைகளை பயன்படுத்துகிறாருன்னா சாதாரண விஷயமா அது இருக்க வாய்ப்பே இல்லைங்க. ஏதோ பெரிய ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னா பெரிய ஷாக்கை தான் நமக்கு இந்த மனுஷன் கொடுக்க போகிறாரு. ஸ்டே டியூன்டுன்னு சொல்லியிருக்காருன்னா இன்னும் சில நாட்களுக்குள்ளேயே இவர் என்ன விஷயம் சொல்ல வந்திருக்காருன்ற உண்மை வெட்ட வெளிச்சமாயிடும், அவரு மூலமாக வெளியே வந்துடும். அதில் எந்த மாற்று கருத்தும் வேண்டாம். ஸோ ஏதோ ஒரு பலமான சம்பவம் மட்டும் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. எனக்கு என்ன இப்போ மனசில் ஓடிக்கிட்டு இருக்குன்னா, இதே எம்எஸ் தோனி அவர்கள் இதுக்கு முன்னாடி இதே கூட அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாரு. எல்லாருமே ஏப்பா என்னப்பா பண்ண போகிறார் அடுத்து ஒரு அப்படின்ற ஒரு பேனிக்கில் அதை விட்டு நோக்க ஆரம்பித்தாங்க. கடைசியில் பார்த்தா பிஸ்கட் விளம்பரத்துக்காக சொல்லியிருந்தாரு. இந்த வாட்டி அது போல் எதுவும் நடந்துடக்கூடாது. ஏன்னா தோனி அவர்கள் போட்ட அந்த ஒரு பதிவு இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ ஒருவேளை இருக்குமோன்னு எல்லோருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் சார்ந்து இந்த மனுஷன் கடைசியில் ரிவீல் பண்ணார்னா, நான் தோனி இப்படி பண்ணிட்டீங்க நாங்கள் பயந்துட்டோம் அப்படின்ற ரியாக்ஷன் தான் ரசிகர்கள் மைண்ட்லேருந்து வரும். இதுக்கு மத்தியில் இந்த அசம்ஷன்ஸ் நிறைய முளைச்சிக்கிட்டு இருக்குங்க. அதுக்கேற்ற மாதிரி சில சூழல்களை உருவாகிட்டு இருக்கு. சிஎஸ்கே அண்ட் தோனியோட ஃபேன்ஸில் என்னென்ன அசம்ஷன்ஸை முன்வைக்கிறான்னு அந்த பட்டியலை இப்போ மொத்தமாக வகுக்கிறேன். மேபி இதில் ஒரு காரணமாக தான் கண்டிப்பாக தோனி அவர்கள் அந்த பதிவை போட்டிருக்கணும். இதில் மொதல் அசம்ஷன் என்ன முன்வைக்கிறாங்கன்னா, நம்ம சிஎஸ்கேட ஓப்பனர் டிவான் கான்வே இருக்கார்ல, அந்த மனுஷன் தான் நம்மளோட பெரிய பில்லர், மாற்றுக்கிறதே கிடையாது. ஓப்பனிங்கில் வேற லெவலில் விளையாடி கொடுத்தாரு. அப்பேற்பட்ட கான்வேவுக்கு காயம் இந்த நேரத்தில் நியூசிலாண்டோட மிகப்பெரிய சொத்து. இந்த கட்டை விரல் இருக்குல்லங்க, அதில் வேற காயம். மற்ற விரல்கள் கூட ஓரளவு சமாளிப்பாங்க, ஆனால் கட்டை விரல்னா எல்லாத்துக்கும் இதுதான் உதவியாக வந்து நிற்கணும். அப்பேற்பட்ட விரல்லையே காயம். இப்போ அவருக்கு சிகிச்சையெல்லாம் கொடுத்து அவர் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய காலம் மட்டுமே பார்த்தீங்கன்னா 8 வாரங்கள்னு சொல்லப்படுது. ஐபிஎல் 22ஆம் தேதி ஆரம்பிக்க போகுது. ஸோ 8 வாரங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா ஐபிஎலோட ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் கான்வே விளையாட போகிறதில்ல. சரி, அதுக்கு முன்னாடி அவர் பூரணமாக குணமடைஞ்சால் மட்டும்தான், அது காட் கிரேஸுங்க, அதெல்லாம் ரொம்ப ரேரு. அப்படி ஆனால் மட்டும்தான் 1-2 போட்டிகளை மிஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவர் உள்ளே ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த மனுஷன் இல்லாத இடம்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இதைத்தான் இப்போ தோனியோட போஸ்ட்டோடு கம்பேர் பண்ணி பல பேரும் நம்புகிறாங்க. எம்எஸ் தோனி ஓப்பனராக கிளம்புனா எப்படி இருக்கும்? வேறு லெவலில் இருக்குல்ல ரசிகர்களோட தாட் ப்ராசஸ். ஏன்னா அவரோட கடைசி எடிஷன் கிட்டத்தட்ட உறுதியாக இருக்குது இந்த ஐபிஎல் டோர்னமெண்ட்டு. ஸோ இந்த முறை ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டாக இந்த மனுஷனோட பேட்டிங்கை தொடர்ந்து பார்க்குற வாய்ப்பு கிடச்சா அப்படி இருக்கும். கடைசியில் ஒரு 4 பால் 5 பால் விளையாடுறத விட ஓப்பனிங் விளையாடுனா செமையாக இருக்குமேட்டு, அதுவும் டிவான் கான்வே இடத்துக்கு இவர் வராரு, ஓப்பனராக கிளம்புறாருன்னா வேறு லெவலில் இருக்கும்பா. அதுக்காக தான் எம்எஸ் தோனி அந்த பதிவை போட்டிருக்கலாம்னு சூசகமாக இப்போ பல பேருமே நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இதில் ஒரு நிதர்சனம் இருக்குது, அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். போன எடிஷனில் ஒரு ஓவரை இவர் நின்று விளையாடணும் அப்படின்னாலே அந்த கால் வலியை பொறுத்துக்கிட்டு விளையாடணும். அப்படி இருந்த ஒரு மனுஷன் இப்போ ஓப்பனிங் களமிறங்கி குடுன்னு ஓடணும் அப்படின்னா கஷ்டமாக இருக்கும்ல. ஓட்டத்துக்கு பேர் போனவர் எம்எஸ் தோனி, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தலைவனோட இன்னிங்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும். விராட் கோலியை தான் நம்ம ரன்னிங் மிஷின்னு சொல்லுவோம். ஆனால் அப்பேற்பட்ட கோலி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, என் கூட விளையாடுறதுல தோனி மட்டும் இருந்தார்னா அவர் என்னை கால் பண்ணிட்டார் அப்படின்னா, அதாவது 2 இல்லை 3 அப்படின்னு கால் பண்ணிட்டார் அப்படின்னா நான் கண்ணை மூடிட்டு ஓட்டுருவேன், ஏன்னா அந்த டிசிஷன் எடுத்தது தோனி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பேற்பட்ட ரன்னிங் மிஷினை நாம் இப்படி பேச வேண்டியதாக இருக்குல்ல. இந்த ஓகே, செகண்ட் அசம்ஷன் என்ன முன்வைக்கிறாங்கன்னா, இந்த ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் இம்பேக்ட் பிளேயர் அப்படின்ற ரூல் கொண்டு வரப்பட்டுச்சுல, இதில் ஒரு பிளேயராக தோனி களமிறங்கலாம், இவரோட நியூ ரோலாக அது இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ மேட்ச் முழுக்க நம்ம எம்எஸ் தோனியை பார்க்க முடியாமல் தேவையான இடங்களில் மட்டும் ஃபினிஷராக வந்து களமிறங்கணும் அடிக்கணும் அப்படின்னா அது போல் இடங்கள் மட்டும் தோனியை பார்க்கலான்ற மாதிரி இந்த அசம்ஷனை நிலவிக்கிட்டு இருக்கு. ரிஷப் பண்ட் அவர்கள் சார்ந்த இந்த அசம்ஷன் இருந்துச்சுங்க. ஏன்னா செத்து போயிடுச்சு வந்தார் விபத்தில் சிக்கி. அதுக்கப்புறம் ஒரு டீமை வழிநடத்த பெருசாக வாய்ப்பு இல்லை, வேணா இம்பாக்ட் பிளேயராக உள்ளே வரலான்ற மாதிரி தான் பேச்சு அடிபடிச்சு. இப்போ அதே போல் பேச்சு தான் இந்த 42 வயசான எல்லோ கிங் இருக்குல்ல, இவர் சார்ந்து அடிபட்டுக்கிட்டு இருக்கு. இதில் மூணாவது அசம்ஷன் அல்டிமேட்டான ஒரு அசம்ஷன் சொல்லலாம், லிஸ்ட்லேயே இல்லாத ஒரு அசம்ஷன். ஆக்சுவலாக இதை நான் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது ஃப்ளெமிங்கோட மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்கும்ல அப்படி தாங்க தோணுச்சு. அதாவது சிஎஸ்கே டீமுக்கு ஒரு புதிய பயிற்சியாளராக எம்எஸ் தோனி வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு அசம்ஷன் தான். நம்ம இந்தியன் டீமுக்கு ஒரு கோச்சாக வந்தோன்னா வேறு லெவலில் இருக்குன்ற மாதிரி ஒரு பக்கம் தனிப்பட்ட கூற்றுகள் போயிட்டு இருக்காத விடுங்க. ஆனால் சிஎஸ்கேக்கு ஒரு கோச்சாக வந்து வேறு லெவலில் இருக்குன்ற மாதிரி பல பேர் இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அது நியூ ரோலாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. இதுக்கு வாய்ப்பு ரொம்ப 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 அரிது தான். ஆனால்
கிரிக்கெட்டில் எது நடக்கும் எது நடக்காதுன்னு சொல்ல முடியாதுல்ல, வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து 4வது அசம்ஷனுங்க, எனக்கு தெரிஞ்சு 99% இதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஓகேவா? மென்டார்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் இருக்கும் ஒரு டீம் மேனேஜ்மெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா. உதாரணத்துக்கு லக்னோ அணிக்கு இதுக்கு முன்னாடி கம்பீர் மென்டாராக இருந்தார் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் கேகேஆருக்கு வந்தார். இது போல் ஒரு போஸ்ட் இருக்கும். அந்த வகையில் சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் மென்டாராக இருந்திருக்காங்க, கங்குலி அவர்கள் மென்டாராக இருந்திருக்காங்க, டிராவிட் அவர்கள் மென்டாராக இருந்திருக்காங்க, இப்போ கம்பீர மென்டாராக இருக்காரு. இந்த வரிசையில் தோனியும் இணைய வாய்ப்பு இருக்கிறதா அந்த பதிவு மூலமாக நமக்கு புரிய வர்றதா ஃபேன்ஸ் இப்போ நம்புகிறாங்க. ஸோ தோனி சிஎஸ்கேவோட மென்டாராக வந்துட்டார் அப்படின்னா களத்தில் நாம் அவரை பார்க்க முடியும். இப்போ எப்படி கம்பீர் உட்காந்து ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அது போல் நம்ம அவரை பார்க்க முடியும். ஆனால் ஆஸ் அ பிளேயராக தோனியை பார்க்க முடியாமல் போயிடும். எதை வச்சு அதை சொல்கிறேன்னா, நம்ம கம்பீர் இருக்கார்ல, அவருக்கு விளையாட்டு வீரர்ன்ற முகத்தையும் தாண்டி ஒரு பெரிய அரசியல்வாதியாக வந்துட்டார்ப்பா அப்படின்ற இன்னொரு முகம் பெருசாக முளைச்சிருக்கு. ஆனால் அப்பேற்பட்ட அரசியல்வாதின்னு பேர் அத்த கம்பீர் இப்போ கட்சி தலைமைக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஐபிஎல் நெருங்கிடுச்சு, நான் இதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த விளையாட்டில் ஃபோக்கஸ் பண்ண விரும்புகிறேன் என் டீமுக்காக. ஸோ நான் இப்போதைக்கு அரசியலேருந்து ஓய்வு எடுத்துக்கிறேன், விலகுறேன் அப்படின்னு இந்த மனுஷன் கட்சி தலைமைக்கு சொல்லியிருக்காரு கம்பீர். இவ்வளோ வெறித்தனமாக இந்த வாட்டி வராரு அப்படின்னா கேகேஆர் போன வாட்டி வாங்கின அடி அப்படி. ஏன்னா போன ஐபிஎல் எடிஷனில் கேகேஆர் பிளே ஆஃப்குள்ளே கூட போக முடியல. ஓகே, அவ்வளோ கவலைக்கிடமாக இருந்தாங்க. நல்ல டீம் தான், பட் பெருசாக அவங்கள சோபிக்க முடியல. அதனால் என்னவோ கம்பீர் இந்த வாட்டி கேகேஆரை விட்டுறக்கூடாதுப்பா, நம்ம முன்னாடி இருந்த டீம் வேறு கப்பு வேறு அடிச்சு கொடுத்துருக்கோம், இந்த வாட்டி கேகேஆரை நாம் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னவோ இந்த மனுஷன் உள்ளே வராரு. ஸோ கம்பீர் மென்டாரா கேகேஆருக்கு போயிருக்கு. அதே நேரம் தோனியோட இந்த பதிவு இருக்குது பார்த்தீங்களா, அது தோனி வெர்சஸ் கேம்பீர்ன்ற மாதிரி தான் கொஞ்சம் மாறி நின்றுகிட்டு இருக்கு. இப்போ நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தி என்னன்னா, நம்ம எல்லோ சிங்கங்கள் இருக்குல்ல எல்லாமே பயிற்சி ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம சிஎஸ்கே பிளேயர்ஸ்லாம். ஆனால் தோனி மிஸ்ஸிங். அதில் உங்களுக்கே தெரியும், அம்பானி வீட்டு கல்யாணத்தில் தோனி அவர்கள் பிஸியாக இருந்த விஷயம். அதுதான் இந்த ஒரு மீமை கிரியேட் பண்ணி போட்டிருக்காங்க. அதாவது எல்லாருமே சிஎஸ்கே பிளேயர்ஸ்லாம் இங்கே ப்ராக்டிஸில் இருக்கிறப்ப நம்ம வேலு கேப்டன் தோனி மட்டும் அம்பானி வீட்டு கல்யாணத்தில் இருக்காரு, எப்போ வேலு உள்ளே வருவார், மேட்ச் எப்போ சூடு பிடிக்கும், சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாரும் ஏன் வேலு கிளம்பி வெளியே வா போகலாம் அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி தான் இந்த மீமை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்தே தெரியுதுங்க நம்ம ஆட்களுக்கு தோனி மேலே இருக்க கிரேஸ் இருக்குல்ல, அது எவ்வளோ பீக்கில் அந்த வாட்டி இருக்குன்னு சொல்லிட்டு. போன எடிஷன்லேயே நம்மளால் தாங்க முடியல, அவ்வளோ கூட்டம், எங்கே பார்த்தாலும் தோனி தோனி தோனி. இந்த வாட்டி இதை விட அதிகமாக இருக்கும் போல இருக்க ஹைப்பு. அரங்கம் எல்லாம் என்ன பாடப்பட போது தெரியலங்க இந்த வாட்டி. ஏன்னா டெசிபல் சவுண்டுன்னு சொல்லுவோம் நம்ம, தோனி உள்ள என்ட்ரி ஆகிறப்ப எந்த அளவுக்கு ஆடியன்ஸ் கத்துறாங்கன்னு. அது போன வாட்டியே பீக்கு, வேற எந்த பிளேயருக்கு இல்லாத அளவுக்கு பீக்கு. இந்த வாட்டி அதை உடச்சிட்டு மேலே போகும் போல இருக்கு. சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல, அவங்க எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவிட்டிருக்காங்க. அந்த பதிவு ஆர்வமாக போய் படித்தேன். சரி ரைட்டு, என்ன ரோல்னு இவங்களாச்சும் சொல்லுவாங்க அப்படின்ட்டு. இவங்களும் சொல்லலைங்க. தோனி இவங்களுக்காச்சும் சொன்னாரா இல்லையா கூட தெரியல. நியூ ரோல் ஃபார் லியோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. லியோனா நம்ம சிங்கம் கேப்டன் தோனியை குறிக்கிற வார்த்தை தான். ஸோ லியோவுக்கு நியூ ரோல் போல இருக்கு அப்படின்ட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே யோசிக்கிற அந்த விஷயம் இருக்குல்ல, என்ன ரோலாக இருக்கும் அப்படின்ட்டு. அந்த ஹைப்பை தான் அப்படியே அவங்க கேப்ஷனாக கொடுத்துருக்காங்க, ஃபோட்டோவை எடுத்து விட்டுருக்காங்க. வர 22ஆம் தேதி தோனி எப்படியாவது களத்தில் ஆஸ் அ பிளேயராக இறங்கணுன்றது தான் எல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸோட ஒருமித்த நம்பிக்கை, ஒருமித்த எதிர்பார்ப்பு. இதை சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட்னு புரிஞ்சுக்கணும், குறிப்பாக தலை தோனியை புரிஞ்சுக்கணும். இன்கேஸ் இதுதான் அவரோட கடைசி ஐபிஎல் எடிஷன் வச்சுக்கோங்க, இப்படி வரணுங்க. அவர் விண்டேஜ் தோனி இருக்கார்ல, அந்த லுக்கில் வரணும். லுக்கில் வர்றது மட்டும் இல்லாமல் ஒரு காட்டினார் அப்படின்னா 6 or 4ன்னு சொல்லிட்டு, இதை விட ஃபேன்ஸுக்கு பெரிய ட்ரீட் என்னவா அங்கே இருக்க முடியும். ஓகே, இந்த ஐபிஎல்ல நான் ரொம்ப பெரிய அளவுக்கு எதிர்பார்க்கறது இந்த ஐபிஎல்லோட ஃபைனல்ஸில் சிஎஸ்கே வெர்சஸ் எஸ்ஆர்ஹெச் இப்படி வரணுன்றது தான். எதுக்காகனா, எஸ்ஆர்ஹெச்சோட புதிய கேப்டன் யார் தெரியும்ல, பேட் கமின்ஸ். மனுஷனை கோடிக்கணக்கில் அப்படி கொடுத்து வாரி சுருட்டி இருக்காங்க எஸ்ஆர்ஹெச் டீம். ஸோ சும்மா ஒரு பிளேயராக உட்கார வச்சுருவாங்களா? வேர்ல்டு கப் படித்த கேப்டன் வேறையாச்சு, ஆஸ்திரேலியாவோட கேப்டனு. ஸோ பேட் கமின்ஸே எஸ்ஆர்ஹெச் கேப்டன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. யோசிச்சு பாருங்களேன், பேட் கமின்ஸால் நாம் வேர்ல்டு கப் இழந்திருந்தோம். அதே பேட் கமின்ஸ் இந்த ஐபிஎல் ஃபைனல்ஸில் வந்து எதிரில் எம்எஸ் தோனின்ற கேப்டனை ஃபேஸ் பண்ணாருன்னா எப்பேற்பட்ட மேட்சாக அது இருக்கும் பாருங்கள். இந்த கேப்டன்சி பண்ணுறதுல யார் பெருசு அப்படின்ற கேள்வி இருக்குல்ல, எம்எஸ் தோனியா பேட் கமின்ஸான்னு சொல்லிட்டு. அதில் எம்எஸ் தோனி எந்த அளவுக்கு மேலே நிற்கிறாருன்னு நம்மளோட தெளிவாக பார்க்க முடியும். பாருங்களேன், அடுத்தடுத்த தலைமுறை பிளேயர்ஸ் உள்ளே வந்தாலும் இன்னும் அந்த மனுஷன் 42 வயசில் டஃப் குத்து நிற்கிறார்ல, பெரிய விஷயம் இதெல்லாம். இந்த பக்கம் தோனின்ற பேர் எப்போவுமே ஒன்றா தான் நின்றுக்கிட்டு இருக்கு. ஆனால் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பேரும் மாறிக்கிட்டே இருக்குது. ஸ்டாண்டர்டான ஒரு பிளேயர்னா தோனி மட்டும்தான். இல்லை இன்னொரு விஷயம், இந்த ஃபைனல்ஸில் ஒருவேளை நடராஜன் விளையாடுறாருனா அது இன்னும் வேறு லெவலில் இருக்கும். இப்போ எஸ்ஆர்எஸ் டீமில் ஒரு போயிட்டு ஜாயின் பண்ணி ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம பவுலர் நடராஜன். இன்டர்நேஷனல் மேட்ச்சில் ஒரு பெருசாக பார்க்க முடியல, காயமறை ஏற்பட்ட அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். இவரை இப்போ ஐபிஎல் என்ட்ரி கொடுக்குறாருன்னா நாம் இவ்வளோ நாள் மிஸ் பண்ண பார்த்தீங்கன்னா 6 பந்துகள்லேயும் 6 யார்கர்னு சொல்லிட்டு அதை இந்த வாட்டி பார்க்க முடியும். அந்த பவுலிங் ஸ்பெல்லுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம் வெறித்தனமாக. ஒரு மீம் ஒன்று பார்த்தேன்,
பார்க்குறப்ப ஏன்பா கனவாக இருந்தாலும் நியாயம் வேணாமா அப்படி தான் இருந்துச்சு. அதாவது சில ஆர்சிபி ஃபேன்ஸ் அந்த மீமை கிரியேட் பண்ணி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதை என்ன சொல்கிறாங்கன்னா, எப்போவுமே ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேவை ஃபைனல்ஸில் எந்த டீம் எதிர்கொள்ள போகுது, இதுதான்ப்பா ஐபிஎல். தோனின்ற அந்த ஒரு பர்சனை மற்ற டீம்ஸில் எந்த அளவுக்கு சமாளிக்க போகுது, இதுதான் ஐபிஎல்னு அவங்களே ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, ஆனால் அப்போ ஏற்பட்ட சிஎஸ்கேவை அடித்து காலி பண்ணுறது மாதிரி ஆர்சிபி வருவான்டா. இது வரைக்கும் கப்பே அடிக்காத ஆர்சிபி இந்த முறை சிஎஸ்கேவை பீட் பண்ணி கப் அடிக்கணும்னு ஒரு நம்பிக்கை இருக்கலாம், தப்பே கிடையாது. அவங்க வெளியிட்டிருந்த நம்பர்ஸ் தாங்க ஹைலைட்டு. இந்த வாட்டி ஐபிஎல் ஃபைனல்ஸில் என்ன ஆகுமா, இந்த சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி மேட்ச்சில் சிஎஸ்கே 20 ஓவர்களுக்கு 300 ரன்ஸ் அடிப்பாங்களாம். அதுக்கப்புறம் ஆர்சிபி வெறும் 10 ஓவர்ஸில் 2 விக்கெட்ஸ் இழந்து 301 ரன்களை குவிச்சு கப்பை தூக்குவாங்களாம். சிரிக்காமல் சொன்னதான் பார்த்தேன், ஆனால் என்னாலே முடியல. ஆக்சுவலாக எல்லாருக்கும் வந்து ஏக்க இருக்க தான் செய்யுது. ஏன்னா ஆர்சிபி ஒரு சூப்பரான டீமு, பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும், ஆல்ரவுண்டர்ஸை பொறுத்த வரைக்கும். பவுலிங்கில் கொஞ்சம் கவலைக்கிடமான டீமாக தான் இப்போ வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கோலி, இதுக்கு முன்னாடி ஏபிடி வில்லியர்ஸ், 2 பேரும் லெஜெண்டரி பிளேயர்ஸு. அதில் கோலியை கூட ஓகேங்க, இந்தியன் டீம் வேர்ல்ட் கப் அடிச்சது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சுவையை அந்த மனுஷன் ருசிச்சிருக்காரு. ஆனால் ஏபிடி வில்லியர்ஸ்லாம் பரிதாபங்க. மிஸ்டர் 360 முறையாக பேர் வாங்கினது அந்த பிளேயர் தான். செம்ம பேட்டர், அதில் மாற்று கருத்தே இல்லை. எந்த பக்கம் பாலா போட்டால் அடித்து துவைக்கலாம், அவர் யாருமே அடிச்சிக்க முடியாது. தோக்கிற மேட்சாக இருந்தாலும் சவுத் ஆஃப்ரிக்கா பல போட்டியில் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. பட் சவுத் ஆஃப்ரிக்கா டீமால் வேர்ல்டு கப் ஃபைனல்ஸ் கூட போக முடியல, அப்புறம் எங்கே கப் அடிக்கிறது. ஸோ இப்படி கோலி இப்போ இருக்க டீம், ஏபிடி வில்லியர்ஸ் இதுக்கு முன்னாடி இருந்த டீம். அப்பேற்பட்ட ஆர்சிபி டீமால் இப்போ வரைக்கும் கப் அடிக்க முடியல. ஏபிடி வில்லியர்ஸோட தேசிய அணியாலையும் அந்த வெற்றி கோப்பையை ருசிக்க முடியல, ஆர்சிபி அவர் அங்க மகிழ்ச்சி டீம்லையும் வெற்றி கோப்பையை ருசிக்க முடியல. ஒரு அவல கதாநாயகன் மாதிரி தான் ஏபிடி வில்லியர்ஸ் இருக்காரு. இந்த வாட்டி சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி ஃபைனல்ஸில் மட்டும் மோதிச்சுன்னா வெறித்தனமாக இருக்கும் சம்பவம். ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்சு சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி தான், அப்படியே ஸ்கிரிப்டடாக வருதுல. இது இந்த நேரத்தில் ஒரு தகவல் ஒன்று கசிஞ்சிருக்குங்க. இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த தனியாக நம்ம பே பண்ணி பார்க்கணும், மேட்ச் பார்க்கணுன்ற தலைவலியில் சில பேர் இருப்பாங்களே, அவங்களுக்கு நல்ல செய்தியாக அமையும். அதாவது T20 வேர்ல்ட் கப் நடக்க போதில், இந்த வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட் முழுக்கவும் எல்லா போட்டிகளையும் இந்த ஹாட் ஸ்டார் பிளாட்ஃபார்மில் இலவசமாக பார்க்கலாம். மொபைலில் தான் சொல்கிறேன், ஓகேவா? மொபைலில் இலவசமாக பார்க்கலான்னு ஒரு விஷயம் இப்போ பேசப்பட்டு இருக்கு. இது கன்ஃபார்ம் ஆகிற பட்சத்தில் பலருக்கு கொண்டாட்டம் தான். என் பார்ந்த கிரிக்கெட் ரசிகர்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் என் மனசில் ஒரு வினா இருக்குது. முடிஞ்சால் அதுக்கான உங்களோட பதிலை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக தெரிவிங்க. தோனி என்ன ஒரு நியூ ரோலை இதுக்கப்புறம் அலங்கரிக்க போகிறாரு? நான் முன்னாடி அசம்ஷன் சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் ஒன்று அலங்கரிக்கலாமா, இல்லைனா அந்த லிஸ்ட்லேயே இல்லாத வேற ஒரு விஷயமா நடக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை உங்களோட கணிப்பு என்ன? அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம்? இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்கேங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.